சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட், எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இதில் வேலைக்கு போகிறவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. இந்த நாள் எப்படி இருக்கும், 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வீக்கெண்டு அண்ட் மந்த் எண்டுக்கும் நம்ம வந்தாச்சு ஓரளவுக்கு. இப்போ தான் ஏப்ரல் பிறந்தா மாதிரி இருக்குது. அண்ட் இன்னைக்கு எல்லாரும் தனுசு ராசினியர்கள்லாம் காத்திருப்பாங்க எனக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ முதல்ல ராசி பலனை பார்த்துடலாம், அடுத்தது குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் ஜென்ரலாகவே கொஞ்சம் டிஸ்டர்ப்டு பீப்புள் தான். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திராஷ்டமம் வந்து எப்பொழுதுமே பயப்படக்கூடியதே கிடையாது. பைக்கு சாவியவோ கார் சாவியவோ எங்கேயாவது பத்திரமா வச்சுட்டு தேடுவோம் பார்த்தீங்களா, நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு இல்லாத இடத்துல தேடி அதை சாதிச்சு அப்புறம் வீட்டில் யாராவது ஒரு அரை மணி நேரம் கழித்து தேடி கொடுப்பாங்க. நான் தான் முதல்லயே சொன்னேன்னு அதை ஒத்துக்கவும் மாட்டோம். நீங்கள் தான் யாராவது எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு சண்டை போடுவோம். அதே மாதிரி லேடிஸ் வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா, கடாயை காணும், கரண்டியை காணும், நெய் பாத்திரம் இப்படி வச்சோம், டைனிங் டேபிள் மேலே நான் வச்சதை காணும், இந்த மாதிரியான டென்ஷன். ஸோ சந்திராஷ்டமம் வந்து ஜென்ரலி அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, சே இதுக்கு போயா நான் போய் இவ்வளோ அழட்டிக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் நம்மளை ஒரு படாத பாடுபடுத்தும் பாருங்கள், அதுதான் சந்திராஷ்டமம். ஸோ பெரிய அளவுக்கு நமக்கு லாஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் மனதால் ஒரு சஞ்சலம் வரணும், தேவையே இல்லாமல் ஒரு சண்டையை போடணும், இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல நம்ம தேடி டென்ஷன் ஆக்கி இந்த மாதிரியெல்லாம், இந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது டயர் பஞ்சர் ஆகிறது, அண்ட் பாதி தூரம் நடந்து போகும்போது செருப்பு பிஞ்சு போகிறது, இதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் வரக்கூடிய நிறையா செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நமக்கு இன்றைக்கி வரும். அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம யோசிப்போங்க சம்டைம்ஸ்ப்பா இதெல்லாம் நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மளை விட கிரகங்கள் ரொம்ப பவர்ஃபுல். அதனால் சமைக்கும்போது எக்ஸ்ட்ரா உப்பு போடுறதும் சரி, எக்ஸ்ட்ராவாக நம்ம காரப்பொடியை போட்டுட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், நீங்கள் சில நாள்லாம் பார்க்கலாம், சாதத்துக்கு எப்பொழுதுமே தண்ணி கரெக்டாக வைப்போம், ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா குறைவா வைப்போம், அது காந்தி போயிடும், திரும்பவும் சாதம் வைக்கிற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் எத்தனை பேர் வீட்டில் நடக்கும் இல்லையா, தினமும் நடக்கக்கூடிய அனுபவங்கள். இதெல்லாம் இந்த சந்திராஷ்டமத்தில். ஸோ பெரிய அளவுக்கு நமக்கு அதுக்கான பாதிப்புகள் வராது. இருந்தாலும் இது எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் கண்டிப்பாக நவகிரகத்தில் சனி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றிருங்க. உங்களுக்கு சனி பகவான் லாபத்தில் தான் இருக்கார், இருந்தாலும் சந்திராஷ்டமம் இல்லையா. ஸோ நவகிரகத்தில் போயிட்டு 9 கிரகத்தையும் வேண்டிக் கொண்டு நவகிரகத்திற்கு இன்றைக்கி 9 பிரதட்சணம் பண்ணாலே போதுமானது. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கார். ஜாலியான ஒரு டே, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள், நல்ல மியூசிக் கேளுங்க. சில பேர்லாம் வெளியில் போக பிடிக்காது, அதுவும் இப்போ வெய்ய காலம், வீட்டில் இருக்கிறதே பெட்டர். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஜூஸை குடித்தோமா, வீட்டில் இருந்தோமா, டிவியில் எத்தனையோ படங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று பார்த்தோமா, நல்ல மியூசிக் கேட்டோமா, இப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ரிஷபராசி நேயர்கள் ஒரு வீக்கெண்டை எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ப்ரோக்ராம் போட்டாலும் நடக்காது இல்லையா, பட் அது நடந்துருச்சு அப்படின்னா அந்த நாள் நல்ல நாள். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையப்போகுது. விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க, நமக்கு எடுத்த காரியம் வெற்றி. சரி, 10ஆம் இடத்துல சனி இருக்கார், அப்போது ஆஃபீஸில் ஏதோ ஒரு காரணத்தில் நச்சு பண்ணக்கூடிய பாஸ் எல்லாம் இருப்பாங்க. விநாயகர் பெருமானையும் வணங்கிட்டு அப்படியே ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. கொஞ்சம் நம்ம மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது ரிலாக்ஸ்டாக போகலாம். மிதுன ராசி நேயர்கள், நமக்கு வியாபாரம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதனால் நம்மளுடைய வியாபாரத்தில் ஏதாவது புது விதமான முயற்சிகளை நாம் செய்யலாம். சரி, நான் வேலைக்கு தானே போகிறேன், எனக்கு எப்படி இன்றைக்கி தன லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே மறந்து போயிடுவோம். அதெல்லாம் வந்து திடீர்னு நமக்கு ஒரு பணம் வரதோ, இல்லை நமக்கு கடன் வாங்கினவங்க கொண்டு வந்து கொடுக்குறதோ ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், நம்ம காசா அப்படின்ட்டுன்னு. அப்படி மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பண வரவு சனிக்கிழமை அதுவுமா இன்றைக்கி வருது, ஸ்திரமான நாள். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு போயிட்டு ராமர், லக்ஷ்மணர், சீதை இருக்கக்கூடிய ஆலயத்தில்
ஒரு மாலையை போட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லையா, அவருக்கும் ஒரு துளசி மாலையை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. குடும்ப ஒற்றுமை, மன உளைச்சல், அப்புறம் நல்ல தேக ஆரோக்கியம், இது எல்லாம் சிறப்பாக அமையும். கடகராசி அன்பர்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி. கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராசிநாதன் சந்திரன் வந்து நமக்கு நீச்சம் பெற்ற விருச்சிகத்தில் இருக்கார். கொஞ்சம் மனசில் ஒரு மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து இன்றைக்கி ஹாப்பியாக இருப்போம். இன்றைக்கி லேடீஸ் எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் போகிறதுக்கோ இல்லை பணத்தை போய் செலவு பண்ணணுன்னோ நம்மளால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இன்றைக்கி வெளில போனோம், பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டாங்க, எதிர்த்த வீட்டு தங்கச்சி கூப்பிட்டாங்கன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மளும் கிளம்பிடுவோம். அண்ட் செலவு பண்ணிட்டு வீட்டில் வந்து திட்டு வாங்குவோம் பார்த்தீங்களா, இது என்ன இப்போ எதுக்கு இதை நீ வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற அந்த மாதிரி திட்டையும் இன்றைக்கி நம்ம வாங்கிக்கணும். பரவாயில்ல, சில பேர்லாம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் எப்பவும் திட்டுவார், நான் எனக்கு பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நன்மைகளும் தீமைகளும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சனிக்கிழமையான என்ன ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்க. வெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவர் திருவடியில் வந்து வைக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ஸோ எடுத்த காரியத்திலையும் வெற்றிகள் வரும். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று குரு சுக்கிரனோட இருக்கிறாரு. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு வீக்கெண்டு தானே, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போனோம், கண்ட இடத்துலையும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது அளவு தெரிஞ்சு எங்கே அப்படிங்கிறதையும் பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப பெரிய டென்ஷன் வந்து இருக்காது. ஆனால் ஏதோ போனோம், ஜாலியாக இருந்தோம், நினச்சதை சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் வரும். ஸோ இந்த சிம்மராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு டேயாக இருக்கும். என்ன, நமக்கு கொஞ்சம் 8ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன கவலைகள் வரும். வீட்டில் வந்து சில சண்டைகள், சில பிரச்சனைகள், சில சச்சரவுகள், இதெல்லாம் வரும்பொழுது சரி என்னடா ஒரு சனிக்கிழமை கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன அங்கலாய்ப்பு இருக்கலாம். இன்றைக்கி நவகிரக வழிபாடு செய்யுங்க. நவகிரகத்திற்கு தீபம் எல்லாம் போடுங்க. இன்றைக்கி யாருக்கும் காசு கடன் கொடுக்காதீங்க, நீங்களும் கடன் வாங்காதீங்க. வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பட் அதை பற்றின டிஸ்கஷன் இன்றைக்கி பண்ண வேண்டாம். நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளால் எப்போ முடிஞ்சதோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்றைக்கி வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இழுபறியில் இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இன்றைக்கி வந்து இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்கும். பட் பெருசாக அது நம்மளை எதுவும் பாதிக்காத அளவுக்கான ஒரு நாளாக அமைகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, சூரியன், சுக்கிரன், இந்த கிரக சேர்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான காரணமாகவும் அமையும். 2ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சனாக இருப்பதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். வேலையில் சில மாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு இன்று நல்ல தகவல்கள் உண்டு. வெளிநாடு தகவல்களும் இன்று நல்ல ஒரு நாளாக அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சுபம் ஏற்படும். சுப செலவுகள் காத்திருக்கிறது. விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகளும் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் வரலாம். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்யும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப பகை வந்து தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று மன நிறைவான நாளாக அமைய நவகிரக வழிபாடுகள் செய்யலாம். ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. மகர ராசி நேயர்கள், இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு காலை வேளையில் உங்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று சனிக்கிழமை மகர ராசி அன்பர்கள் நவகிரகங்களை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமையான இன்று அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்வது நல்லது.
இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர உறவினர்களின் வருகை நன்மையை தரும். கும்பராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது. குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக அமையும். இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் இன்று நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் சற்று இழுபறி இருக்கலாம். இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. மீனராசி நேயர்கள், விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகளால் சற்று மனக்குமுறல்களும் மன உளைச்சல்களும் இருந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. விட்டு பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு வகை வகுக்கும். பெண்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு நிலைமை மாறி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரம் அனைத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போகிறார். 6ஆம் இடத்திற்கு போகும்பொழுது பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, கடன் மற்றும் ரோகம், உடல் ஆரோக்கிய குறைபாடு. இது இப்போ சுக்கிரன் வீட்டுக்கு போகிறதுனால குரு பகவான் உங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு அதுவும் குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேடிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஜென்ஸுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் உங்களுக்கு சில ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் பூராட நட்சத்திரக்கார ஆண்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த நடுத்தர வயதில் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்கன்னா, தேவையில்லாத இந்த காதல் வாழ்க்கை, காதல்னு கூட சொல்ல முடியாது, இதெல்லாம் இன்ஃபேச்சுவேஷன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு, இதனால் கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது தேவையில்லாத. அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், தேவையில்லாத நட்புகள் வரும். 10ஆம் இடத்துல கேது இருக்கார், இதனால் வேலை போகும். 6ஆம் இடத்துல குரு போகிறார், தேவையில்லாத கோர்ட்டு வழக்கு கேஸு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி யார் நமக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னே தெரியாது. அதனால் டிப்ளமேட்டிக்காக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்லவங்களாகவே நம்ம நடிச்சுட்டு போகலாம். நம்ம நல்லவங்களாக இருந்தால் யாரும் மதிக்கிறதில்ல. ஸோ நம்ம நடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்றது பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த இப்போ தனுசு ராசி நேயர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். நீங்கள் என்ன நியாயமாக நடந்துக்கிறீங்க, இல்லை என்ன நியாயமாக பேசுனீங்கன்னா கூட உங்கள் வார்த்தைகள் எடுபடாது. அதனால் கொஞ்சம் ஆற போடுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கே நான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கொஞ்சம் ஆற போடுங்க. இப்போ இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு 6ல் இருக்காருன்னா, அடுத்த வருஷம் 7ஆம் இடத்திற்கு போகிறாரு. ஸோ இந்த 12 மாதம் உங்களுக்கு நல்லது தரலைன்னா, அதுக்கு அடுத்த 12 மாதம் நல்லதே கொடுப்பார். ஸோ பொறுமையாக இருங்க. எப்பொழுதுமேங்க நம்ம ஒரு நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதற்கான பலனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். 6ஆம் இடத்துல குரு வராருன்னா ப்ராபப்ளி நமக்கு சில கஷ்டங்களை, சில நண்பர்கள் மூலமாக, நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காருன்னா, நான் என்ன மாதிரி ஆலயங்களுக்கு போகலாம்? இந்த முருகப்பெருமானை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ எவ்ரி தேர்ஸ்டே, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனையும் வழிபாடு செய்யலாம். நிறைய முருகன் ஸ்தலங்கள் போங்க. இதில் முக்கியமாக நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயரில் கண்டிப்பாக திருப்போரூர் போங்க, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் போங்க, திருச்செந்தூர் போங்க. 3மே திருல ஆரம்பிக்கிறதா. திருத்தணி கூட போகலாம்.
ஸோ இந்த ஆலயங்கள் போனீங்கன்னா நமக்கு வரக்கூடிய சத்ரு இவங்களால நமக்கு பிரச்சனை வருதுப்பா அப்படிங்கிறது முருகன் நமக்கு முன்கூட்டியே வந்து சொல்லி விடுவார். ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பேட் டைமா, இல்லை நமக்கு குரு நல்லது பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது இல்லை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். யாரிடத்தில் எதை சொல்லுவது, யாரை எவ்வளோ தூரத்தில் வைப்பது, யாருனால நமக்கு பிரச்சனை வரும் என்பதை யூகித்து செயல்படுவது, இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த 12 மந்த்ஸ் நம்மளுடைய ஜேர்னி குருவோட ரொம்பவுமே ட்ராவல் நல்லாயிருக்கும். அண்ட் முருகப்பெருமான் கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை இல்லையா? ஸோ இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய நாளாக அமையணும். இந்த சுபதினம் வந்து என்றைக்குமே உங்களுக்கு எல்லா நாட்களும் சுபதினமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.